தினமும் இந்த வேதத்தை வாசித்து அந்த கற்பனைகள் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறான்னு கவனித்து, ஆண்டவரே நான் கீழ்ப்படிந்து நடக்க ஒப்பு கொடுக்கிறேன், கீழ்ப்படியே எனக்கு உதவி செய்யன்னு ஜெபிச்சா ஆண்டவர் கிருபை தருவார். ஏன் தெரியுமா, சிலர் சொல்லுவாங்க பைபிள்ல இருக்கிறபடிலாம் வாழ்ந்துட முடியாதுங்க அப்படி சொல்ற கிறிஸ்தவங்களை பார்த்துருக்கீங்களா? பைபிள்ல உள்ள எல்லாம் இல்லை, ஆண்டவர் நாம் வாழ்வதற்கு என்ன கட்டளை கொடுத்திருக்கிறாரோ அதுக்கு நம்ம கீழ்ப்படிந்தா போதும். அப்ப ஆண்டவர் நம்மகிட்ட ஒரு காரியத்தை கட்டளையை கொடுத்தா முடியாததை செய்ய சொல்லுவாரா? முடிஞ்சதை செய்ய சொல்லுவார். எல்லாரையும் நேசிங்க, சத்துருக்களை சிநேகிங்க, சபிக்கிறவளை ஆசீர்வதிங்க, நீங்க நேர்மையா நடக்கணும், நீங்க பூரண சர்க்குணரா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், தாழ்மையா இருக்கணும். அதானே ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப நமக்கு முன்பாக இயேசு வாழ்ந்து காண்பித்தார்ல, நான் உனக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்றாருல. அப்போ நம்ம என்ன சொல்லணும்? வசனத்தின்படி வாழ எனக்கு கிருபை தாங்க, உடைய வசனத்துக்கு நான் கீழ்ப்படிந்த நடப்பேன் ஒப்பு கொடுத்து பாருங்க. உள்ளத்துல சமாதானம் நிரம்பி வழி அப்படியே நதியை போல ஓட ஆரம்பிக்கும்.